ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் வச்சு ஒரு கிரேவி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த பூசணிக்காவை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கிடும் கொஞ்சத்துலேயே. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு வதக்கிக்கிறோம். அடுத்து மிளகு, சீரகம், எள்ளு எல்லாம் போட்டு வறுக்கிறோம். முன்னாடியே போட்டால் கரிஞ்சிரும், ஸோ அதனால் போடுறோம். இப்போது பூண்டு, மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி. இது பூசணிக்காய் சாப்பிடாதவங்கள சாப்பிட வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து எல்லா பொருளும் கரெக்டான அளவுலேயே வறுபட்டுருக்கு. லாஸ்ட்டாக தேங்காய் போட்டு அரைச்சிட்டோம்னா ரெடி ஆயிரும். அடுத்து ஒரு கடாயில் கடுகு தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு இதை நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு கடைசியாக வெல்லம் போட்டு இறக்கிட்டோம்னா அருமையான பூசணிக்காய் கிரேவி ரெடி ஆயிரும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.